குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் மறுபடியும் சம்திங் டாக் ஒன்றுக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக்னு நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னாக்கா, நம்ம கூகுள் ஸ்டுடியோ போய் நம்ம கோடெல்லாம் எப்படி பண்ண பார்த்தோம், அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் நம்மளுடைய கோடில், நம்ம பைத்தான் கோடில் ஒரு ஜெமினி ஏபிஐயை எப்படி கால் பண்ணுறது, ஸோ தட் எப்படி நம்ம கோட்லேருந்தே நம்ம சேட் ஜிபிடி கூட இது ஜெமினி ஏபிஐ கூட ஜெமினி கூட எப்படி பேசுறது, ஓகே, எல்லாம் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்ட போகிறேன். என்ன டெமோ காட்ட போகிறேன்னாக்கா, எப்படி அதை ஏபிஐக்கு ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கூகுள் போய் காட்டுறேன். அப்புறம் ஒரு கோடில், பைத்தான் கோடில் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராம்ப்டிங் கொடுத்து நான் அது ஏபிஐ ஓகே உணவு எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஓகேங்களா, இது நம்மளுடைய இன்னைக்கு பிளான். ஸோ நம்ம ப்ராம்ப்டிங் பண்ண போகிறோம் பைத்தான் மூலமாக, நம்மளோட ஓன் கோடு மூலமாக அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் கெட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிற இது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஜெமினி ஏபி கிளிக் பண்ணால் ஜெமினி ப்ரோ வெர்ஷன் அப்படிங்கிற ஏஐ மாடல்ஸை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஜெமினி ஏபியில் நிறைய ஏபிஐ மாடல்ஸ் இருக்குது, ஏஐ மாடல்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்ட் பேஸ்டும் பண்ணலாம், மல்டி மாடல் டாஸ்க்கும் பயன்படுத்தலாம். நாம் இன்றைக்கி டெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்படி ஜெமினி ஏபி பயன்படுத்த, நம்ம கோடில் பயன்படுத்த நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் க்ளவுடில் ஒரு ப்ராஜெக்ட்டு க்ரியேட் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ராஜெக்டில் நம்மளோட ஓன் கோடிங்கிறதெல்லாம் எல்எல்எம்ஸ் கால் பண்ணலாம், சேட் பாட் பண்ணலாம். ஒரு விஷயத்தை கொடுத்து நம்ம எல்எல்எம்க்கு போகாமையா இங்கேருந்து நம்ம கோடு அக்சஸ் பண்ணலாம். இது வந்து நான் சொல்கிற பேசிக் தான். இது மாதிரி நிறைய இன்றைக்கி நிறைய டூல்ஸில் இந்த ஏபிஐ கோ பைலட்ஸ் லைக் ஒரு சேட்டிங்கை நம்ம உருவாக்க முடியும். உங்களுடைய டூல், உங்களுடைய வெப்சைட்டுக்கு, உங்களுடைய கண்டென்ட்டுக்கு நீங்கள் ஒரு சேட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெமினி ஏபிஐ மூலமாக ஒரு ஏபிஐ கீயை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம கூகுள் க்ளவுட் ப்ராஜெக்ட்டுக்கு போகணும் நம்ம. ஓகே, அதுக்கு நான் ஏற்கனவே அந்த பேஜை நான் திறந்து வச்சுருக்கேன். வாட் இஸ் தட் பேஜ்னாக்க, இதுதான் அந்த பேஜ். ஓகேங்களா, பாருங்கள், இதுதான் அந்த யூஆர்எல். இந்த யூஆர்எல் தான் வந்துட்டு நம்மளுடைய ஆக்சுவலாக இது இங்கே கூகுள் console.googlecloud.com போடுங்க. இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல் பேரில் நான் லாகின் ஆகியிருக்கேன். ஓகே, அதுதான் இங்கே காட்டுது. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் அழகாக ஏபிஐ அப்படி அடிச்சினாக்கா, ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் கிளிக் பண்ணினாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பேஜுக்கு கொண்டு போயிடும். ஓகேவா, இங்கே பாருங்கள், ஏபிஐ சர்வீசஸ்ஸு க்ரெடென்ஷியல்ஸு கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் க்ரெடென்ஷியல்ஸ் வந்துடும். நான் ஏற்கனவே அந்த கீயை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கிரியேட் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டு நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஏபிஐ கீ கார்டு கேட்கும். இந்த ஏபிஐ கீயை எடுத்துக்கிட்டு இங்கே நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிடும். நான் ஏற்கனவே எனக்கு அந்த கீயை ஜென்ரேட் பண்ணிட்டேன். இந்த கீயை ட்ரை பண்ணாலே நான் டிசேபிள் பண்ணிடுவேன். என்னால் டிசேபிள் பண்ண முடியும். இது காப்பி பண்ணிக்குவோம். நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, ஓகேவா, இப்படி தான் நம்ம கீயை க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, நீங்கள் வந்தோடனே அந்த கீயை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னாக்கா டக்குன்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கீயை ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் கீயை நான் வந்து டிசேபிள் பண்ணிடுவேன் as soon as possible. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு டெமோ காட்டணும்னா அதை நம்ம டெலிட் க்ரெடென்ஷியல்ஸ் கேட்க பார்த்தீங்களா, நான் அதை டெலிட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இப்படி தான் ஒரு கீயை க்ரியேட் பண்ணணும். எங்கே போகணும், console.cloud.google.com போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஏபிஐங்க அடிச்சினாக்கே உங்கள் ஏபிஐ சர்வீசஸ் காட்டும். அது ஏபிஐ சர்வீசஸ் போனீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்னேபிள் ஏபிஐ சர்வீசஸ் இந்த மாதிரிலாம் வந்துடும். ஓகேவா, இந்த இடத்துல வந்து நீங்கள் க்ரெடென்ஷியல்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட் க்ரெடென்ஷியல்ஸ் கிளிக் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் லாகின் ஆகிக்கணும். ஓகேவா, அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ நாம் இப்போ என்ன பண்ணிட்டோம், ஏபிஐ கீ ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஏபிஐ கீ யூஸ் பண்ணி நம்ம பேசின மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பைத்தான் மூலமாக கால் கொடுத்து பார்க்கலாமா. நம்ம பாருங்கள், console.cloud.google.com இதுதான் கூகுள் க்ளவுடுக்கு போகிறதுக்கான யூஆர்எல். அந்த க்ளவுடுக்கு போய் மேலே சர்ச்சில் ஏபிஐ சர்வீஸும் கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஏபிஐஸு அந்த ஏபிஐ லிஸ்ட் க்ரெடென்ஷியல் பேஜ் வரும். லெஃப்ட் சைடில் மெனுவில் க்ரெடென்ஷியல் கிளிக் பண்ணி நீங்கள் மேலே க்ரியேட் க்ரெடென்ஷியல் கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்காக க்ரெடென்ஷியலை அதை ஏபிஐ கீயை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதன் மூலம் நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம ஜெமினி ப்ரோவை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நாம் அதை இப்போ பண்ணியிருக்கோம். இப்படி தான் ஜெமினியில் ஒரு ஏபிஐ கீயை ஜென்ரேட் பண்ணுறது.
ஓகேங்களா. ஆனால் இன்னொன்று ஃப்ரீ ட்ரைன் ஆக்கியும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பில்லிங் செட்டப் பண்ணி உங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்தா தான் இதெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க, பட் அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ₹1 மட்டும் அது ஃபஸ்ட்டு ஒரு அக்சஸ் ப்ராசஸுக்காக நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரே ₹1. அது நான் ஏற்கனவே அந்த செட்டப்பை நான் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இந்த பேஜ் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த கிரிஜி பேஜ் இதுதான் முக்கியமானது. இங்கே போய் கிரியேட் பண்ணிக்கிறீங்க நீங்கள். ஓகேவா. கிரியேட் ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணால் ஏபிஐ கீன்னு கொடுக்கணும் நீங்கள். ஓகேவா. ஸோ இப்படி தான் கீயை கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து நான் வந்து கோடுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், ஏபிஐ கீயை வந்து ஒரு வேரியபிள் செட் பண்ணிட்டேன். ஒரு யூஆர்எல் இருக்குது. இந்த யூஆர்எல்லில் போயிட்டு நீங்கள் வரேன். நாம் புதுசாக ஜென்ரேட் பண்ண ஏபிஐ கீ இங்கே இருக்குது. நான் ஏற்கனவே பழைய ஏபிஐ கீயாக அங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஏபிஐ கீ நான் செட் பண்ணிட்டு அந்த ஏபிஐ இதான் யூஆர்எல் generative.google.com விபேட்டா model.gemini.2.0 ஃப்ளாஷு. ஓகேவா. அதுக்கடுத்து கடைசியாக கீயை போடணும் நீங்கள். ஓகேவா. இந்த இதுக்கு இன்னும் ஒரு நல்ல ஐடியானாக்கா, நம்ம 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 ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், கூகுள் ஏஐ ஸ்டுடியோ பார்த்தோம் இல்லையா. அந்த ஸ்டுடியோவுக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். கேட் ஏபிஐ பாருங்க, கூகுள் ஸ்டுடியோ போட்டிங்கன்னா இந்த யூஆர்எல் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த யூஆர்எல் நமக்கு கிடைச்சிடும். இந்த கோடு அவனை கொடுத்து வச்சுருப்போம். நீங்கள் ஏஐ ஸ்டுடியோவில் google.comல போனீங்கன்னாக்கா ஏபிஐ கீஸ்னு ஒரு கீ இருக்கும். அங்கே நீங்கள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு கிடைக்கும் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு கீயை மட்டும் போட்டுட்டு நீங்கள் இதை டெஸ்டிங்காக நீங்கள் இதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஓகே, நம்ம பைத்தானுக்கு போகலாம் வாங்க. நம்ம பைத்தானுக்கு போனோம்னாக்கா நம்மளுடைய கோடை வந்து நான் வந்து ஒரு நோட் எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா. இந்த கீ நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு இதை எடுத்துடலாம். ஓகே. இப்போ ரெக்வஸ்ட்டு உங்களுடைய நான் வந்து விண்டோஸில் கமெண்ட் மோடில் ரன் பண்ண போகிறேன். ஏற்கனவே ரன் பண்ணி பார்த்துருக்கேன், அதையும் நான் மறுபடியும் ரன் பண்ண போகிறேன். ஓகேவா. ரன் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த யூஆர்எல், இந்த யூஆர்எல் கீ இருக்குது. இந்த கீயில் வந்து ஏபிஐ கீ செட் பண்ணிவிட்டேன். நான் ஒரு டெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். டேட்டா வந்து நீங்கள் இது வந்து ஜேசன் ஃபார்மேட் தான் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள். ஸோ டெக்ஸ்ட்டு வந்து தமிழ் ஒரு சிறிய கதை சொல்லு அப்படி தான் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்க. இந்த டெக்ஸ்ட் நீங்கள் எதுனா கொடுக்குறோம், நான் இப்படி கொடுத்துருக்கேன், சிறிய கதை சொல்லுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் வாங்க. நம்ம ரெஸ்பான்ஸாக வந்து ஜேசனாகவே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அது நம்ம கீழே வரும் நம்ம. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கமெண்ட் பண்ணுவோம். நான் என் ப்ராஜெக்ட் இருக்க லொக்கேஷனுக்கு போயிட்டு என் ப்ராஜெக்ட் வந்து யூஸ் டெஸ்க்டாப் ஏஐயில் ஜெமினி ஏபிஐ டெஸ்ட்டுன்னு இருக்குது. இங்கே தான் ப்ராஜெக்ட் இருக்குது. இங்கே போய்ட்டு நான் முன்னே ரன் பண்ணி பார்த்தா அதே நேம் தான், பைத்தான் ஜெமினி ஏபிஐ டெஸ்ட்டு நான் கொடுத்து வச்சுருக்கேன். .py. இப்போ நீங்கள் இந்த என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம உங்களுக்கு ஒரு டவுட் கூட முன்னே ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணுவோம், இப்போ அடுத்த கீ ஜென்ரேட் பண்ணோம். ஸோ பழைய ஏபிஐக்கு டிசேபிள் ஆகிடுமானா கிடையாது. ஓகேங்களா. இதை பாருங்கள், ஒரு ரூல் ராமு என்ற சிறுவன் தான் அதாவது நான் வந்து கன்சோலில் போடுறேன் அப்படி இருக்குது. ஓகேங்களா. நம்ம இது எங்கேயா கால் பண்ணி பார்ப்போமா. என்னங்கடா இது என்ன, ஓ சாரி ஏதோ எழுதிட்டா எல்லாம் ஓடிட்டுருக்கு. வெயிட் மடி. ஓகேப்பா. ஓகே, இப்போ இங்கே போட்டு பார்ப்போம். பாருங்கள், இங்கே நல்லா வந்திருக்கு. அந்த கதை என்ன படித்து பார்ப்போமா. எனக்கு கூட கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. ஜெமினி கிரியேட் பண்ணி இந்த கதையை படித்து பார்க்கறதுல எனக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக வந்திருக்கு போல். நில்லுங்க நீங்கள் நம்ம என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஒரு ஊரில் ராமு என்ற சிறுவன் இருந்தால் அவன் மிகவும் சுற்றி பையன். அவனுக்கு விளையாடவும் நண்பருடன் ஊழிச்சிட்டவும் மிகவும் பிடிக்கும். ஆனால் அவனுக்கு படிப்பில் அவ்வளவா ஆர்வம் இல்லை. ஒரு நாள் ராமுவின் ஊருக்கு ஒரு புதிய ஆசிரியர் வந்தால் அவர் பேர் ஆனந்தன். ஆனந்தன் மிகவும் வித்தியாசமானவர். ஆனால் மாணவர்கள் பாடங்களை கதைகள் மூலமாகவும் விளையாட்டுகள் மூலமாக கற்றுக் கொடுத்தார். இந்த மாதிரி கதை போயிட்டே இருக்குது. நம்ம இந்த கதையை படிக்கிற நம்ம நோக்கம் இல்லை. நம்ம ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஜென்ரேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம கோடில் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். கூடுதலாக இந்த ஏபிஐ ஜேசன் என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். ஏதாவது என்ன ப்ராம்ப்ட் டோக்கன், அந்த டோக்கனுடைய கவுண்ட்டு சொல்லியிருக்கு. ப்ராம்ப்ட் டோக்கன் கவுண்ட்டு சொல்லியிருக்கு. கேட்டகரி அவுட் கவுண்ட்டு சொல்லியிருக்கு. டோட்டல் டோக்கன் கவுண்ட்டு சொல்லியிருக்கு. ஓகேங்களா. டோக்கன் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கு. இது மாடல் டெக்ஸ்ட் மாடலிட்டி தான். நம்ம டெக்ஸ்ட் தான் சொன்னோம். டெக்ஸ்ட் மாடல் தான். டோக்கன் கவுண்ட் வந்து 13. கேண்டிடேட் டோக்கன் டீட்டெயில்ஸ் சொன்னால் மாடலிட்டி டெக்ஸ்ட்டு. டோக்கன் கவுண்ட் 437. என்ன மாடல் யூஸ் பண்ணிருக்கு பாருங்கள். மாடல் வச்சு ஜெமினி 2.0 ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிருக்கு. ஓகேங்களா. இதில் ரெஸ்பாண்ட் ஐடி வந்து என்ட்ரு கீ கொடுத்துருக்கு. ஓகேவா. இதுதான் வந்துட்டு இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஜெமினி ஏபிஐ நம்ம பைத்தான் கோட் யூஸ் பண்ணோம். பைத்தான் கோட் யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ராப்பர்ட்டி கொடுத்து பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் ஒரு
ப்ராஜெக்ட் ஷோ பார்த்தேன். ஏஐ ஷோ அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு 6-7 ப்ராஜெக்ட் அந்த இதில் வச்சுருந்தாங்க. இங்கே ஹைதராபாத்தில் தான் ஒரு கம்பெனியோடைய ப்ராஜெக்ட்ஸ் அது. நான் பார்த்த 6-7 ப்ராஜெக்டில் 6 ப்ராஜெக்டில் 5 ப்ராஜெக்ட் ஜஸ்ட் ஏபிஐ எப்படி கால் பண்ணி அதுக்கு ப்ராம்ப்டிங் மட்டும் நல்லா கொடுத்து அப்புறம் டெஸ்ட் கேஸ்லேருந்து எல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ரேக் மாடல்லாம் யூஸ் பண்ணி எலாஸ்டிக் செர்ச்லாம் யூஸ் பண்ணி ஒரு கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. கோஆப்ரேட் பண்ணி ஒரு கம்யூனிகேஷன் இது பண்ணியிருந்தாங்க. பட் மீதி 5 பேர். ஸோ இன்றைக்கி பெரும்பாலான ப்ராஜெக்ட்டுகளில் இந்த ஏபிஐ அக்சஸ் பண்ணி நிறைய பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏபிஐ அக்சஸை நம்ம கற்றுக்க வேண்டியது ஆரம்ப கால நண்பர்களுக்கும் இல்லை இந்த ஏஐ பற்றிக்கு இப்போ யூஸ் பண்ண விரும்புகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது பைத்தானில் பண்ணலாம், ஜாவாவில் பண்ணலாம், எந்த லாங்குவேஜில் பண்ணலாம். இன்றைக்கி ரேஞ்சுக்கு ரஸ்ட் அண்ட் டெஸ்கிரிப்ட்ஸ் இதை தான் அதிகமாக ஏஐயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியது நம்ம தமிழ் சமுதாயத்தின் கடமை, ஏஐயில் ஜெயிக்க. ஸோ ஏஐ குறித்த அறிவு தேடலுக்கு நன்றி. எப்படி கீயை ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுனாக்க, டவுட் இருந்துச்சுனாக்க ப்ளீஸ் லெட் மீ நோ. நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிபிடியில் நம்ம ஏதாச்சும் விட்டோமான்னு பார்த்தலாம் நம்ம ஓகே. இது எப்படி இது பண்ணுறதுங்கிறது ஐபிஎஸ் லைப்ரரி ஜெமினி ஏபிஐ. ஓகேவா? கீ எல்லாம் சேஃபாக வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்படி காட்டிருக்கக்கூடாது. அந்த கீ எல்லாம் சேஃபாக வச்சுக்கணும். நான் கீயை டிசேபிள் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அந்த இதுதான் அந்த ஏபி யூஸ் பண்ணுற ஒரு பைத்தான் கோட் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? சேட்பாட் பண்ணலாம், ரெஸ்யூம் பில்டர் பண்ணலாம், தமிழ் போயம் ஜென்ரேட்டிங் பண்ணலாம், ஏஐ யூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்லேட்டட் டூல்ஸ் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிங்க. ஓகே, யூ ஆர் கிரேட் சென்ஸ் ஆஃப் இஃப் யூஸிங் திஸ் ப்ராப்பர்லி. ஓகேவா? நல்லா ப்ராப்பர்ட்டி கொடுத்து நல்லா பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இமேஜ் ப்ளஸ் டெக்ஸ்ட் இன்புட் பயன்படும். இதை ரிசிப்ட் ரீடர்ஸு, டிஷ்ஷு, ரிகானைசர், என் பாயிண்ட் ஜெமினி ப்ரோவேஷன், ஜெனரேட் கவுண்ட்டு. ஓகேங்களா? அந்த யூஆர்எல் இருக்குது, அதில் தான் மேட்ரு இருக்குது. நம்ம எந்த மாதிரி மாடலை கொடுக்குறோம் அப்படிங்கிறது. நம்ம ஃப்ளாஷ் கொடுத்துருக்கோம். ஜெமினி ப்ரோவிஷன்லாம் இப்போ யூஸ் பண்ணால் இன்னும் ஜென்ரேட் கண்டென்ட் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஃப்ரீ டைல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஜெமினியில். நீங்கள் ஃப்ரீ டைல் யூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஆனால் லிமிட்டடாக யூஸ் அப்ளிகேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பில்லிங் எனேபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஜெமினி ஏபி மூலமாக ஒரு ஏஐ பவர் உங்கள் ஏபிக்கு கொண்டு வர முடியும். ஓகேவா? செட்டப் இருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக தான் காமிச்சோம் எப்படி கோடில் யூஸ் பண்ணுறதுன்ட்டு. நம்மளால் டெக்ஸ்ட் அண்ட் மல்டி மாடல் ப்ராசஸ் பண்ண முடியும். நம்ம டெக்ஸ்ட் மட்டும் சிம்பிளாக பண்ணி காட்டினேன். ஓகேங்களா? இது ஒரு சும்மா டெமோங்கிறதுனால இதை நல்லபடியாக பயங்கரமாக திங்க் பண்ணி நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்மளால் யூஸ் பண்ண உருவாக்க முடியும். ஓகேங்களா? இதை ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சம்திங் டாக் ஒன்று. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் இதை. ஓகே, நன்றி, வணக்கம். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் அறிவு தேடலுக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.